இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மேம்படுத்தப்பட்ட முரசொலி மாறன் பூங்காவை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பூர் நெடுஞ்சாலையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ள முரசொலி மாறன் பூங்கா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நாணய நினைவு தூணை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக சென்னை முழுவதுமே பூங்காக்கள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில தான் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பூர் நெடுஞ்சாலையில முரசொலி மாறன் பூங்காவும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி சார்ந்த விளையாட்டு அம்சங்களுடன் கூடிய ஒரு பூங்காவாக இந்த பூங்கா மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பூங்காவினுடைய நினைவு வாயில்ல கலைஞர் நூற்றாண்டு நாணய நினைவு தூண் அமைக்கப்பட்டிருக்கு. அதனையும் பூங்காவையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்திருக்கிறார். நடைப்பயிற்சி, யோகா, சிறுவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள், கட்டணமில்லா குடிநீர் இயந்திரம், நீரூற்று உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்புகளுடன் இந்த பூங்கா மேம்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பொதுமக்களுக்காக இந்த பூங்காவை திறந்து வைத்த முதலமைச்சர் இப்போது பூங்காவில் செய்யப்பட்டுள்ள வசதிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பறையிட்டு வருகிறார். துறை சார்ந்த அமைச்சர்கள், அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.